15,032 கோடி. ஒரே ஒரு ஆர்டர், ஒரே ஒரு உத்தரவு, 231 புதிய சப்ஸ்டேஷன், 15,058 பேருக்கு அரசு வேலை, ஒரே ஒரு கையெழுத்துல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 717 டாஸ்மாக் கடைகள் பூட்டியாச்சு. கர்நாடகாவுக்கு எதிரான ஒரு தீர்மானம், மத்திய அரசுக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டம், இது எல்லாமே ஒரே வாரத்தில் நடந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா திமுக என்ன சொல்லுது தெரியுமா? விஜய் ஏன் மௌனமா இருக்காரு? வெறும் ரீல்ஸ் போடுறாரு, ஏன் பேசல? ஒரு ஆளு வாரத்துக்கு 15,000 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போடுறாரு, அத மௌனம்னு சொல்றாங்க. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரு நிஜமாகவே மௌனமா இருக்காங்க? பேசாம செய்யறவனா, இல்ல செய்ய ஒண்ணும் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிறவனா? இன்னைக்கு இந்த புதிரத்தான் நாம இந்த வீடியோல உடைக்க போறோம். முதல்ல டிஎம்கே ஏன் ஆக்ஷனை மௌனம்னு சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் காலம் காலமாக மேடை பேச்சால கட்டப்பட்ட ஒரு அரசியல். அண்ணா, கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருமே வார்த்தைகளால மட்டுமே கோட்டைகளை கட்டினவங்க. டிஎம்கே இன்னும் கூட அதைத்தான் ஒரு ஆயுதம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கு. 1980களில் மேடை பேச்சு தான் அரசியலே. அதனாலதான் இன்னைக்கு ஏன் பிரஸ் மீட் வைக்கல, ஏன் பேசல அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா விஜய் அந்த மீடியத்தையே, தனக்கான மீடியத்தையே மாத்திட்டார். அவரு மேடை பேச்சுகள்ல சண்டை போடல, லைஃப்ல சண்டை போடுறாரு, மக்களுக்காக சண்டை போடுறாரு. அந்த ரீல்ஸ் இருக்கு பாருங்க, அதை இவங்க கிண்டல் பண்றாங்க. அது கிண்டல் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம். திமுகவுக்கு நல்லாவே தெரியும், அவர்களுடைய 1 மணி நேர பேச்சை விட விஜய் அவர்களின் 30 செகண்ட்ஸ் விஷுவல் இளைஞர்கள் கிட்ட ரொம்ப வேகமாக போய் சேருது. பேச்சு யுகம் முடிஞ்சு இன்னைக்கு ஃபீட் யுகம் அப்படின்னு வந்தாச்சு. அந்த மாற்றத்துல இவங்க கண்டிப்பாக தோத்துட்டாங்க. அந்த மாற்றத்தை இவர்களால ஏத்துக்க முடியல. இப்ப நாம அந்த ஆரம்பத்துல, இந்த வீடியோவின் ஆரம்பத்துல சொன்ன நம்பர்ஸுக்கு வருவோம். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த 15,032 கோடி ஜூன் 16ஆம் தேதி ஒரே ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல 231 சப்ஸ்டேஷனுக்கு உத்தரவு. அந்த 15,000 கோடியால, அந்த ஒரு உத்தரவால வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு 15,058 புதிய வேலை. ஒரு கையெழுத்துல 15,000 பேருக்கு, 15,000 குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை. அதோட நிக்கல. ஏற்கனவே 10,109 கோடியில 121 சப்ஸ்டேஷன் சென்னை நகரத்துக்கு மட்டும் தனியாக 2,275 கோடி ரூபாய். இது ஸ்பீச்சா? இது ஸ்பீச் இல்ல, இது எக்ஸிகியூஷன். உண்மையான திட்டம் நிறைவேற்றப்படுது. அந்த 717 டாஸ்மாக் கடை, அது சும்மா ஒரு சாதாரண அறிவிப்பு கிடையாது. இன்னைக்கு டாஸ்மாக் தான் மாநிலத்தின் மிகப்பெரிய வருவாய்க்கான ஒரு பெரிய ஆதாரம். ஒயிட் பேப்பர் சொல்லுது, தமிழ்நாட்டுடைய மொத்த பொறுப்பு, மொத்த கடன் பொறுப்பு 13 லட்சம் கோடி. இதுல நேரடியாக அரசுக்கனே இருக்கக்கூடிய கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இவ்வளவு கடன் சுமையில இருந்தும் கூட தன் சொந்த வருவாயை குறைக்கிற அளவுக்கு 717 கடையை, டாஸ்மாக் கடையை மூடுறாரு. இது தைரியம், இது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது, இது ஒரு முடிவு. இன்னைக்கு மேகதாது தீர்மானத்தை பாருங்க, இது ஒரு சட்ட போராட்டம். அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. டிஎம்கே தேவையில்லாம குற்றம் சொல்றாங்க. விஜய் பிஜேபியோடைய நிழல் மாநில உரிமையை விட்டு கொடுப்பாரு அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சொன்னாங்க, இப்பவும் பேசுறாங்க. ஆனா இவங்க இப்படி எல்லாம் பேசும்போது இதுக்கு கூட விஜய் ஒரு வார்த்தை கூட பதிலாக பேசல. ஆனா அதுக்கு பதிலாக ஆக்ஷன் மட்டும் நடக்கு. மத்திய அரசு தர வேண்டிய வரி பகிர்வுக்கு சட்டக்குழு அமைச்சிருக்கிறார். ஒரு லீகல் தீர்மானத்தை, ஒரு லீகல் குழுவை அமைத்து மத்திய அரசுக்கு எதிராக கோர்ட்ல வாதாடுறதுக்காக ஒரு புதிய சட்டக்குழுவை, தமக்கு வர வேண்டிய வரி பணத்தை சரியாக தரலன்னா இந்த சட்டக்குழுவை பயன்படுத்தி நாங்க லீகல் கேஸ் போடுறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு விட்டது. கர்நாடகாவுக்கு எதிராக மேகதாது தீர்மானம், குற்றச்சாட்டுக்கு வார்த்தையாக பதில் இல்ல, டாக்குமெண்ட்ஸ்ல பதில் சொல்றாரு, லீகலா பதில் சொல்றாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மௌனமா இல்லது இது ஹை ஸ்பீட் எக்ஸிகியூஷனா? இங்கதான் அந்த ஆழமான அரசியல் இருக்கு. நான் ஒரு ஹைப்போதீசிஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரசியல்ல நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்காக எதிரிக்கு மாறுறீங்க. ஒரு இலக்கு எதிரிக்கு நீங்களே கொடுக்கறீங்க. பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னைக்கு திரிக்கப்படுது.
ஆனா நீங்க பேசாம பேக்ரவுண்ட்ல 15,000 கோடிக்கு ஒரு திட்டம் போட்டு 15,000 பேருக்கு வேலை கொடுத்து 717 ஆபத்தான கடைகளை மூடிட்டே இருந்தீங்கன்னா எதிர்க்கட்சி எதை தாக்குவாங்க? பாலிசியை தாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க ஆக்ஷன்ல காட்டியாச்சு. ஊழல்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வெளிப்படையாக இருக்கு. முக்கியமாக டெண்டர் எல்லாம் வெளிப்படையாக நடக்குது. காலேஜுக்காக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்காக இருந்தாலும் சரி, மணல் அள்ளுறதுக்காக இருந்தாலும் சரி, கல் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஏன் டாஸ்மாக்கு கடைகளை டெண்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பார்மர் வாங்குறதா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வெளிப்படையாக நடக்குது. அப்ப அவங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது, எதிர்க்கட்சிக்கு அதுவும் திமுகவுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு வழி, அந்த மௌனத்தை பற்றியே பேசுறது மட்டும்தான். ஏன் பேசல அப்படின்னு இவங்க கேட்கிற ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய கையாலாகாத தன்மை வெளியே வருது. இன்னைக்கு சப்ஸ்டன்ஸா, ஆதாரபூர்வமாக சப்ஸ்டன்ஸ்ல அவங்க கிட்ட பேச ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் உதயநிதி, ஸ்டாலின் இவங்க எல்லாருமே அவசரப்பட்டு இது ரீல்ஸ் அரசு, இவரு ரீல்ஸ் போடுறாரு, பேசல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. பழைய மீடியம் பயன்படுத்தி வெல்ல முடியாதவர்கள் புதிய மீடியம் பயன்படுத்துறவங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இது இந்த உத்தி, இவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த உத்தி, இந்த வழிமுறை, இந்த திட்டம் ஜெயிக்க முடியாது. இது புதிய திட்டமே கிடையாது. நீங்க 1977 பாருங்க. ஒரு சினிமா நடிகர் டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சியை கட்டினார் எம்ஜிஆர். அப்ப டிஎம்கேல இருந்த எல்லா பேச்சாளர்களுமே கேலி செஞ்சாங்க. என்னன்னு தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல கருணாநிதி ஒரு பெரிய பேச்சாளர் அப்படின்னு தன்னை ப்ரூவ் பண்ணவர். அதனால அங்க இருந்த பேச்சாளர்கள் எல்லாமே எம்ஜிஆரை கேலி பண்ணாங்க. என்னன்னு? இவருக்கு பேச தெரியாது, ஆனா இவர்கிட்ட கிளாமர் மட்டும்தான் இருக்கு. தன்னுடைய அழகை காட்டி, தன்னுடைய சினிமாவை காட்டி இவர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு, ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இது கொள்கை கிடையாது. கருணாநிதி அவர்களின் அடுக்குமொழிக்கு முன்னாடி எம்ஜிஆரால நிக்க முடியாது அப்படின்னு பேசினாங்க. எல்லாருமே நம்பினாங்க. முக்கியமாக திமுக கட்சியில் இருந்தவங்க எல்லாரும் நம்பினாங்க. ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் மேடை பேச்சு பேசி இவங்க கூட சண்டை போடல. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மக்களுக்கு நேரடியாக நல திட்டங்களை கொண்டு வந்தார். வெல்ஃபேர்ல ரொம்ப ஆக்ஷன் மூவி மாதிரி இறங்கினார். ஆக்ஷன் மூலமாக மக்கள் மனசுல போய் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம். 1977 ஆண்டிலிருந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை யாராலையுமே வீழ்த்த முடியல. கடைசியில என்ன பொடி போட்டு எப்படி அவரை கொலை பண்ணானுங்களோ தெரியாது. இன்னைக்கு விஜய் செய்யறதும் அதே மாடல் தான். ஒரு டிஜிட்டல் ஜெனரேஷனுக்காக அமைதியா இருக்கிறார். வரலாறு சொல்லுது, மீடியம் மாறும்போது ஆக்ஷன் தான் பேச்சை வெல்லும். நாம செய்யக்கூடிய திட்டங்கள் தான் மக்கள் மனசுல போய் நிற்கும். ஆனா இங்க ஒரு உண்மையை நாம எல்லாருமே எல்லா தரப்புக்குமே சொல்லணும். மௌனம், சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த மௌனத்துக்கு ஒரு எக்ஸ்பயரி கண்டிஷன் ஒன்னு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெருக்கடி வரும்போது, சட்ட ஒழுங்கு அழுத்தம் அப்படின்னு வரும்போது அந்த சைலன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது. அந்த நேரத்துல மக்கள் நாம உயிராக நம்பி இருக்கக்கூடிய அந்த முதல்வர் அவருடைய டாக்குமெண்ட்ஸை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவருடைய குரலை தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபைல் டெலிவர் பண்ற வரைக்கும் மௌனம், சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சக்தியாக, ஒரு பலமாக இருக்கலாம். ஆனா எப்ப தன்னுடைய டெலிவரி, அது சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி, பினான்ஸாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான வெல்ஃபேராக இருந்தாலும் சரி, அந்த டெலிவரி மக்களுக்கு போய் சேர வேண்டிய நேரம் ஒரு தடுமாற்றம் வருது பாத்தீங்களா? அந்த தடுமாற்றம் வர்ற அன்னைக்கு அதே மௌனம் ஒரு பலவீனம் ஆயிடுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். ஒரு முதல்வர் அப்படிங்கிறவரு அடிக்கடி பேசணுமா, இல்ல அவர் ஆக்ஷன் மட்டும் காட்டுனா போதுமா? என்னுடைய போல்டு டேக்க நான் சொல்றேன். என்னுடைய நம்பிக்கையான ஒரு தீர்மானத்தை நான் சொல்றேன். விஜய் அவர்களின் மௌனம் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது. அது இன்னைக்கு திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எதிர்கட்சிகளை குழப்புற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இது சரியா தப்பான்னு நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு புதிய யுகத்தை கடந்து போகுது. அவரே அவருடைய பதவி பிரமாண பேச்சுல சொல்லியிருந்தாரு, திஸ் இஸ் a நியூ எரா. இது ஒரு புதிய யுகம். இன்னைக்கு மேடை பேச்சு அல்லது அரசியல் பேச்சு அப்படிங்கிற யுகம் முடிஞ்சு கையெழுத்து யுகம் ஆரம்பிச்சிருக்கு, ஆக்ஷன் யுகம் ஆரம்பிச்சிருக்கு, எக்ஸிகியூஷன் யுகம் ஆரம்பிச்சிருக்கு.
மக்களுக்கான வெல்ஃபேர், மக்களுக்கான நல்ல ஆட்சி அப்படிங்கிற ஒரு யுகம் ஆரம்பிச்சிருக்கு. வள்ளுவர் இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு. பேசுறது ரொம்ப சுலபம், அது யாரா இருந்தாலும் சுலபம். ஆனா பேசுறபடி செய்யறது தான் கஷ்டம். இன்னைக்கு யாரு பேசுறா? டிஎம்கே பேசுது. பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி கூட பேசுறாரு. ஆனா விஜய் செய்யறாரு, எக்ஸிக்யூட் பண்றாரு, மக்கள் கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிறார். நான் எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் பேசுறாரு. நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், யாருக்குமே பதவியை காட்டு நாங்க ஏமாற்றம் கொடுக்க மாட்டோம். அதைத்தான் அவரு சொல்றார். இதுல எது நிற்கும் அப்படின்னு சொல்லுங்க, யார் கடைசியில நிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதை யார் முடிவு பண்ணுவாங்க? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு 15,000 பேருக்கு வேலை ஒரே ஒரு கையெழுத்துல, 15,000 கோடிக்கு புதிய திட்டம், கம்பெனிகள் சாரசாரையா வந்து புதிய டீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, டெண்டர்ஸ் எல்லாம் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. கனிம வளத்துல எந்த ஊழலும் கிடையாது, லஞ்சம் கொடுத்தாலும் வாங்கல. எம்எல்ஏ எம்பி அப்படின்னு யாருடைய பதவியை காட்டியும் எதுவுமே செய்ய முடியாது. மணல் வாடுறாங்க, எல்லாமே QR கோட், எல்லாமே ஆன்லைன். பள்ளிகளுக்கு 6000 பள்ளிகளுக்கு, புதிய பள்ளிகளுக்கு 25 லட்சம் 30 லட்சம் லஞ்சம் கொடுத்து லைசன்ஸ் வாங்க வேண்டிய பணத்தை ₹1 கூட வாங்காம 6000 பள்ளிகளுக்கு, 8000 புதிய மருத்துவமனைகளுக்கு ₹1 கூட வாங்காம அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வெறும் 30 நாட்கள்ல நடந்திருக்கு. ஆனா இவனுங்க என்ன பேசுறானுங்க? ரீல்ஸ் போடுறாங்க. சிஎம் நீங்க பேசுங்க, சிஎம் நீங்க பேசுங்க. எம்எல்ஏஸ் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசினானா இவங்களால காது கொடுத்து கேட்க முடியல. இன்னைக்கு பாருங்க, அந்த ராஜ்மோகன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் பேசுறாரு. அவர் பேசும்போது இவர் என்ன யூடியூப்ல பேசுற மாதிரியே சட்டசபையில பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் பேசக்கூடாதா? பேசுற கருத்து சரியாக இருக்கா? கரெக்டா இருக்கா? ஸ்பாட் ஆனா பேசுறாரு. அவர் பேசுறதுல ஒரு வார்த்தை கூட தவறு செய்ய முடியாது. அதுலயும் இந்த ராஜ்மோகன் மற்ற எல்லா எம்எல்ஏஸ் அமைச்சர்களையும் தாண்டி ஒரு படி மேல் உயர்ந்து ரொம்ப பாசிட்டிவா, யாரையுமே எந்த குறையும் சொல்லாம, எதிரிகளை எப்படி டீல் பண்ணணுமோ, எந்த ஒரு அஃபென்ஸ், எந்த ஒரு ஹர்ட்டும் இல்லாம பேசுறாரு. அவரை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா பேசுறாங்க, தேவையானதை பேசுறாங்க. இதுவும் போக தன்னுடைய பதவியையும் தாண்டி சிஎம் என்பவர் வரக்கூடிய எல்லா பேச்சுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? தேவையே கிடையாது. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த புதிய வேலை திட்டங்களாக இருக்கட்டும், பவர் கட்டு பவர் கட்டு பவர் கட்டுன்னு சொன்னதுக்காக போட்ட கையெழுத்து தான் இந்த கையெழுத்து. இவங்க பவர் கட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பவர் கட் இல்லாம செய்யறதுக்காக 15,000 கோடி ரூபாய் ஒரே கையெழுத்துல இரவோடு இரவாக யோசிச்சு செஞ்ச ஒரு புதிய திட்டம். அதனால வந்திருக்கக்கூடிய வேலை, புதிய வேலை 15,000 பேருக்கு, 15,000 குடும்பம் இன்னைக்கு இதனால பயன்பெற்று இருக்கு. அதனால கேட்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிக்கிறது யாரு? மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவருடைய பேச்சா இல்லது அவருடைய ஆக்ஷனா? இதுல உங்களுக்கு பிடிச்சது எது? விஜய் பேசுறதா இருந்தா எதுக்காக பேசணும், எப்படி பேசணும்? இல்லனா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில தான் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe.